ஹலோ காய்ஸ் அப்படிங்களா? ஸோ வெல்கம் டு அவர் ஜோலா. ஸோ என்னடா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட சொல்லி பார்க்குறீங்களா? நாம் வந்துட்டு அந்த 2026 நம்ம விஜய் சாருக்கு எப்படி 2026 வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் வந்துட்டு 2026 ரொம்ப முக்கியமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா சுச்சுவேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்குன்னு நம்ம யோசிக்கிறப்போ பல பிரச்சனைகள் நமக்குன்னு வந்து சேருது. அந்த ஒரு காரணத்தினால தான் ஸோ இந்த 2026 வந்து நம்ம சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்துட்டு இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எண்டில். ஓகேவா? ஆனால் அது ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸ்டார்ட்டும் பண்ணி ஓகே மெட்டீரியல் வாங்கியாச்சு, அதை சில இதுவும் வாங்கணும். ஓகேவா? வாங்கி சேலும் போயிட்டுருக்கு. அதை நாங்கள் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? பண்ணி கொடுத்தோம். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நாளாக 2000-3000 வாங்குற மாதிரி தான். அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2025 2026 விட்டுருங்க. 2025 பார்த்தீங்கன்னா எனக்கு கொரிகேட் பாக்ஸை வாங்கி வச்சிருக்கோம், அட்டை பெட்டி. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். மினிமம் வந்து 50 தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் இதை நான் மட்டும் வாங்கல, 2 பேர் சேர்ந்து வாங்கினோம். நான் இந்த பிஸ்னஸ் வந்து இன்னொருத்தரும் பார்ட்னர் இருக்காங்க, அதனால சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாக்ஸஸ் ஒரு ஜாலி புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேக் போடலாம் அப்படிங்கிற மாதிரி டேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெல்கம் கார்டு மாதிரிலாம் கொடுப்பாங்களே, ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கார்டு, நோட்டீஸ் கார்டு மாதிரி. ஓகேவா? இதில் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். சும்மா நல்லாயிருக்கும். தேங்க்யூ கார்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்ணி நானே பர்சனலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரி பேக். இந்த கேரி பேக்குமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த 2026 வந்துட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் வாங்க போகிறேன் ஒரு இடத்துக்கு. ஓகேவா? இதில் வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடச்சி, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நாம் வெளியே வாங்குறப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டா, இவ்வளோ ப்ரைஸாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது செம குவாலிட்டியாக இருக்குங்க, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு எங்கெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் தான். ஓகேவா? இந்த ரா மெட்டீரியலும் வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாங்கி வச்சுருக்கோம். பட் சேல்ஸ் பண்ணல, அதெல்லாம் மீடியாவிலையும் போஸ்ட் பண்ணல, சும்மா வாங்கி வச்சுருக்கோம். அவங்க சரி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? அதனால் அவங்க ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. எனக்கு பெருசாக எதுவும் ஆர்டர் வந்துக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு இங்கே வந்து மீடியானா என்னன்னு தெரியாது. எப்படி சொல்கிறது? ஓகே இன்ஸ்டா போட்டால் சேல்ஸ் ஆகிரும்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து அவங்க வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப சேல்ஸ் ஆகல. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு மீடியா வந்து ஒரு எக்ஸ்போஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஸோ மக்கள் வந்துட்டு என்னென்னா குவாலிட்டியாகவும் இருக்கணும், கொஞ்சம் காசு கம்மியாகவும் இருக்கணுங்கிற பட்சத்தில் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாம் இனி தேடி போகிறோம். மக்களுக்கு என்ன தேவை, அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்துட்டு நாம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக விற்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஓகேவா? இது வந்து இ-காமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்னொரு விஷயம், இ-காமர்ஸ்லாம் நான் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை கோர்ஸ்லாம் வாங்கி பார்த்த வீடியோ தான் அது பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுங்களேன். வீடியோ பார்த்துட்ருக்கேன். அதில் நிறையா டவுட்ஸு, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஷிப்பிங் வந்து எப்படி பண்ணுறது, ஷிப்பிங் லேபிள் எப்படி ரெடி பண்ணுவாங்க, பார்கோட் ஸ்கேனிங் என்னது, ஸோ FBA அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸே வாங்கி நான் ஸ்டடி படிச்சுலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுவும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கா, அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா நோட் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டிருப்போம். ஜொமேட்டோ வந்துட்டு நான் நிறைய பேர் வந்து தேவைக்கோசரம் ஓட்டுறாங்க. ஓகேவா? அது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை நான் ஓட்டினேன். அதில் வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், எக்கச்சக்கான விஷயங்கள். அதில் இருக்கிற நோட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு டிப்ஸ் கொடுத்த நோட்டு. அந்த டிப்ஸுக்கு அது ஃப்ரேம் போடுற அளவுக்கு வந்துட்டு அந்த டிப்ஸோட ஒர்த்து இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். எல்லாருமே டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் இப்போ செய்யாது. அதை என்ன பண்ணுறானா ஒருத்தன் எல்லா நோட்டும் எடுத்து அயர்ன் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிழிஞ்ச நோட்டு பழைய நோட்டு பக்காவாக இருந்ததுங்க. பக்காவாக அயர்ன் பண்ணி எல்லா நோட்டுக்கு நடுவில் இன்செர்ட் பண்ணி கொடுத்தான். ஸோ அந்த 20 ரூபாய்க்கு வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்மளை வந்து எப்படி ஏமாத்துறான் பார்த்தீங்களா? ஓட்ட நோட்டை எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு எப்படி சொல்ல 500, அதை நான் மறக்கவும் மாட்டேன், ஒரு 550 ரூபா 600 ரூபா ஆர்டர். ஓகேவா? அந்த ஆர்டர் போய் வாங்குறப்போ கேஷ் தான் கொடுத்தாங்க. அவன் நினச்சிருந்தா நான் அந்த வீட்டையும் பார்த்தேன், யார் யார் இருக்காங்க எல்லாமே தெரியுது. புது வீடு கூடுவாஞ்சேரியில் தான் இருக்குது. கூடுவாஞ்சேரியா? கூடுவாஞ்சேரியா உள்ள பார்க்கும்போது சண்டைங்க. புது வீடு, நீட்டாக படித்த பையன், அந்த மாதிரி வந்து எனக்கு ஓட நோட்டு கொடுத்தான். அதெல்லாம் வந்துட்டு அப்போ தான் நான் நினச்சேன், அப்பாங்களாடி என்னடா எப்படிலாம் இருக்கிறீங்கடா அப்படின்னு.
அதுக்கப்புறம் நானும் Zomato சில டைம் ஆர்டர் போடுவேன். அவங்களுக்கு புது நோட்டை வேறு போட்டேன். ஓகேவா, பழைய நோட்டு ஓட்டர் நோட்டில் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. நான் சப்போஸ் எப்பயாவது ஒரு ஆர்டர் போட்டேன்னா ஓகே, அப்போ வந்து எனக்கு என்னென்னு தெரியும், அதனால் அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸிமம் இது டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் வரும். ஆனால் நான் 30 ரூபா 50 ரூபாவில் கொடுப்பேன். அந்தளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டில் கொடுப்பேன் வச்சுக்கோங்களேன். ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2026 வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்களோட கட்டாயத்தில் வந்துட்டு நம்ம இருக்க போகிறோம். ஓகேவா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பேசுறதுல எதுவும் இல்லை. 5 நிமிஷமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக இந்த வீடியோ எடுத்து ஓடிட்டுருக்கா. என்ன பேசணும் எனக்கே தெரியல. அந்தளவுக்கு தான் இப்போ இருக்குது. அந்தளவுக்கு தான் என்னோடய மைண்ட் செட்டு இருக்குது. ஸோ நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி நான் இதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு கம்ப்ளீட்டாக இறங்கியாச்சு. பார்ப்போம், இனி வரும் 2026 இனி வரும்லாம் இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஓகே guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையோ அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே சந்தோஷம். பாய், தேங்க்யூ.